Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான ரோஸ் மில்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் my style cooking channel subscribe பண்ணல அப்படினா ப்ளீஸ் buddies இந்த வீடியோ கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல நான் அப்லோட் பண்ற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க buddies டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ரோஸ் மில்க் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரோஸ் மில்க் செய்யிறதுக்கு முதல்ல 400 ml அளவுக்கு காய்ச்சின ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரோஸ் மில்க் செய்றீங்களோ அந்த அளவுக்கு பாலை வந்து அதிகமா எடுத்துக்கலாம். 400 ml பாலுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பால்ல mix பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரை பால்ல ஃபுல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பாலை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு panல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு சேமியா வந்து சேர்த்துக்கோங்க. பாயாசம்லாம் செய்ய எடுத்துப்போம்ல அந்த சேமியா தான். இப்போ இந்த சேமியா வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேமியா வந்துட்டு நல்லா குழைவா வேக வச்சிட கூடாது. ஒரு 90% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேமியாவை கையில எடுத்து நம்ம இந்த மாதிரி உடைச்சு பார்த்தோம் அப்படினா நல்லா உடைஞ்சு வரணும். இந்த அளவுக்கு சேமியா வெந்திருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதல வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா இந்த சேமியாவை வடிகட்டில வடிகட்டிட்டு இத வந்து நார்மல் வாட்டர் ஊத்தி ஒரு டைம் வந்து அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சேமியா வந்து ஒண்ணோட ஒண்ணு பிடிச்சிக்காம தனித்தனியா இருக்கும். இந்த சேமியாவை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இத வடிகட்டிட்டு ஒரு பவுல்ல வந்து மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்து வேற ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. panல சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போறோம். அதே போல கேரமலைஸ் பண்ணும்போது எப்பவுமே ஸ்டவ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சர்க்கரையில தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இது தானாவே வந்து மெல்ட் ஆகி வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சர்க்கரை ஒரு பக்கம் வந்து மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எல்லா சர்க்கரையும் நல்லா ஒண்ணா சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா சர்க்கரையும் ஒண்ணா mix பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படினா ஈவனா வந்துட்டு சர்க்கரை கரிஞ்சு போய்டாம எல்லாமே ஒரே கலர்ல கேரமலைஸ் ஆகி வரும். சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி ஈவனா ஒரே கலர்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கணும். தண்ணி சூடா சேர்த்துக்கும்போது மேலே வந்து தெறிக்கும். அதனால பார்த்து கொஞ்சம் எடையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு mix பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி சேர்த்து mix பண்ணி விடும்போது சர்க்கரை வந்து கெட்டிப்படும். நம்ம கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படினா அது கரைஞ்சிடும். அதனால கண்டினியூஸா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம்ல அது வந்துட்டு கண்டிப்பா வந்து சூடான தண்ணி தான் சேர்த்துக்கணும். அதே மாதிரி கேரமலைஸ் பண்ணும்போது ஸ்டவ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்க அப்படினா எந்த ஒரு சொதப்பலுமே இல்லாம ஈஸியா செஞ்சிடலாம். சூடான தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலா சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துக்கிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவுகளை வந்துட்டு ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதுல வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். பாலை இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த பால் கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டிப்படாம நல்லா வந்து ஒண்ணா mix பண்ணி விட்டுக்கோங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா 5 ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த பால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாலை வந்துட்டு அடிக்கடி நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க. அதே போல சைடுல படியிற ஆடையுமே வந்துட்டு எடுத்து விட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படினா இது வந்துட்டு 10 நிமிஷத்திலே நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கப்ல மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு கேரமல் கோவா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் செய்யிறதுக்காக நான் வந்துட்டு பாதாம் பிசின் இருக்குல்ல அதை வந்துட்டு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைஸ்ல 3 பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கிட்டு ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நைட் ஃபுல்லா ஊற விட்டுடுங்க. காலைல நம்ம பார்த்தோம் அப்படினா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கும். பாதாம் பிசின் அதுக்கு அப்புறம் வந்து சப்ஜா விதைலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாடியை நல்லாவே வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும். இது ரெண்டுத்துல எது வேணும்னாலும் நீங்க இந்த ரோஸ் மில்க்ல வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு விதமான ரோஸ் மில்க் செய்யிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கேரமல் கோவா ரெடி பண்ணிக்கிட்டோம். கோவாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். ரோஸ் மில்க் செய்யிறதுக்கு முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா ரோஸ் சிரப் அதுவுமே இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்துட்டு கோவா அதுக்கு அப்புறம் சேமியா எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் செய்யிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு கிளாஸில் 2 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. சேமியா ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச சேமியாவை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கோவா ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமல் கோவா சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ்லேயுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸின் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 கிளாஸ்லேயுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரோஸ் மில்க் எந்த அளவுக்கு கலராக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன். ரோஸ் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சில் பண்ணி வச்சுருக்க பாலை கிளாஸில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோவா ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் சேமியா ரோஸ் மில்க் 2 விதமான ரோஸ் மில்க் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரோஸ் மில்க் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எப்பவும் ஒரே மாதிரி ரோஸ் மில்க் செஞ்சு கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் நல்லா ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு கிளாஸ் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது, இன்னொரு கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 ரோஸ் மில்கோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோஸ் மில்கை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் buddies. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இது போல் நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.